பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். என் லக்ஷ்மணனுடைய துக்கத்தை விட அதிக சோகமானது உன் அபிமன்யுவுக்கு ஏற்பட்டுள்ளது. அவனை தர்மத்திற்கு விரோதமாக கொடூரமாக அடித்து கொன்றிருக்கிறார்கள். அதை கேட்டு என் மனம் நடுங்குகிறது. என் கனவிலும் கூட நான் நினைத்ததில்லை என் பிள்ளைகளின் கைகள் இப்படிப்பட்ட கொடிய நாகமாக இருக்கும் என்று. அக்கா, யார் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் தண்டனை அடைந்தே தீருவர். மற்றவர்கள் செய்த பாவத்திற்கு நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஏனெனில் இந்த கொடூரமான பாவத்தை செய்தவர்களை நான் தானே பெற்றெடுத்தேன். தனியாக இருக்கும் போது யோசித்தால் என் முன்னால் நியாயத்தின் தராசு வந்து நிற்கிறது. எந்த தட்டில் என் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அதில் பாவத்தின் சுமைகள் நிறைந்து வழிந்து அவர்களை அழிக்க காத்திருக்கின்றது. இந்த பேதையின் பெற்ற வயிறு பற்றி எரிகிறது. அக்கா, தங்களைத்தானே நொந்து கொண்டு உங்கள் மனதை சங்கடப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு இத்தனை வேதனை வேண்டாம். எனக்கு நன்றாக வேண்டும் குந்தி, நன்றாக வேண்டும். ஏனென்றால் உனக்கு நடந்த கொடுமைகள் பாண்டவர்களுக்கு நடந்த கொடுமைகள். அந்த கொடுமைகளுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க கூட அருகதையற்றவள். நாங்கள் கௌரவர்கள் அனைவரும் சேர்ந்து உங்கள் எல்லோருக்கும் எவ்வளவு அவமானம் ஏற்படுத்தினோம். நியாய அநியாயத்தை மறந்து பாண்டவ குல மருமகளை சொல்ல வெட்கமாக இருக்கிறது. அன்று நம்முடைய திரௌபதிக்கு அரச சபையில் வஸ்திராபரணம் நடந்தது. இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்த பிறகும் என் கண்கள் ஏன் திறக்கவில்லை? அதனால்தான் கடவுள் கௌரவர்களாகிய எங்களுக்கு இந்த கொடிய பாவத்திற்கு தண்டனை தர விரும்புகிறார். அதற்காகவே இந்த யுத்தம் நடக்கிறது. மேலும் இந்த யுத்தத்தில் நாங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். என்னால் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை. அக்கா, நாம் பெண்கள், நாம் நினைத்தாலும் யுத்தத்தை நிறுத்த முடியாது. அக்கா, ஒரு சமயம் நானே சபதம் மேற்கொண்டு எங்கள் அவமானத்திற்கு பழி வாங்கும்படி என் பிள்ளைகளுக்கு ஆணையிட்டேன். ஆனால் அபிமன்யு லக்ஷ்மண் இருவரின் மரணத்திற்கு பிறகு என் மனது மிகவும் தடுமாறுகிறது. நாம் அவசரப்பட்டு நமக்கு நடந்த அவமானத்திற்கு பழி வாங்கும்படி நம் பிள்ளைகளுக்கு இட்ட ஆணை சரியா தவறா என்று. குந்தி, தர்மத்தின் படி பார்த்தால் உன்னுடைய முடிவு சரியானதுதான். அக்கா, ஆம் குந்தி, ஒருவேளை கடவுளுக்கு கௌரவர்களின் சர்வநாசம் பிடிக்கவில்லை என்றால் இந்த யுத்தம் ஏன் நடக்க வேண்டும்? ஏன் கௌரவர்களும் என்னை போல் தங்கள் கண்களை தானே கட்டிக்கொண்டு குருடர்களைப் போல் யுத்தத்தில் இறங்கினார்கள்? எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாமகரின் நிலைமை அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார். நம் குருகுலத்தின் மிக்க மூத்தவராயிருந்தும் அவர் நல்ல முடிவாக எடுத்து இப்படி கௌரவர்கள் பாண்டவர்களின் மூலம் சண்டையிட்டு அழிவதை ஏன் தடுக்க முடியவில்லை? அக்கா, விதியின் விளையாட்டு அப்படி இருக்கும்போது எது நடக்குமோ அது நடந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு சம்பவத்தின் பலனாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோ தெரியவில்லை. குந்தி, விளைவுகளின் விபரீதம் இன்னும் என்னவெல்லாம் ஆகுமோ?
ஒரு பாவத்தையே போக்கிய பாடில்லை. அதற்குள் கௌரவர்களின் கையில் இன்னொரு பாவம் வந்து சேர்ந்து விட்டது. திரௌபதியின் அவமானத்திற்கு பிறகு அபிமன்யுவின் அதர்ம மரணம். இந்த பாவத்தின் பலனை யாரெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ தெரியவில்லை. அந்த அப்பாவி ஒரு பாவமும் அறியாத பாலகனுக்கு இங்கிருந்து கொண்டே நாம் கண்ணீர் விட்டு நம் துக்கத்தை தீர்த்துக் கொள்வோம். ஆனால் அவனை பெற்றெடுத்த தாய் அந்த சுபத்ரா தன் சுக்கு நூறாக உடைந்து போன நெஞ்சத்தின் துக்கத்தை எப்படி சகித்துக் கொள்வாள் குந்தி? எப்படி உடைந்து போன நெஞ்சின் துக்கத்தை எப்படி சகித்துக் கொள்வாள்? எப்படி சகித்துக் கொள்வாய் சுபத்ரா? எப்படி சகித்துக் கொள்வாய்? சுபத்ரா, நீயோ வீரனின் மனைவி, ஒரு வீரனின் அன்னை, சத்திரிய பெண். இருந்தும் அழுகிறாயோ? வீரர்களின் மரணத்தில் கண்ணீர் விடக்கூடாது. ஒரு மாதாவின் மனது எப்படி அழாமல் இருக்க முடியும்? அந்த உடைந்து போன மனதில் ரணம் ஒருபோதும் மாறவே ஆறாது. அழாமல் என்னதான் செய்வது? சுபத்ரா, மரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை. எல்லோரும் ஒரு நாள் உடலை தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் தாய் உயிருடன் இருக்கும் போது பிள்ளையை பிரித்துக் கொண்டால் அது எந்த விதத்தில் நியாயம்? அதோடு அபிமன்யு ஒன்றும் அறியாத சிறிய பாலகன். இப்போதுதான் விவாகம் முடிந்திருக்கிறது. அவன் கழுத்தில் அணிவித்த மாலையில் உள்ள பூவின் வாசம் இன்னும் சுற்றுப்புறங்களில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதில் உள்ள பூக்கள் கூட இன்னும் உதிரவில்லை. அதற்குள்ள அதை அவன் சிதைக்கு போட வேண்டியதாயிற்று. சுபத்ரா, நீ வருத்தப்படுவதனால் வாழ்க்கையின் நியதி மாறிவிடாதல்லவா? தெரியும். எந்த மரணமும் பொய்யாக போவதில்லை. ஆனாலும் நான் அந்த மரணத்திடமே கேட்கத்தான் போகின்றேன். உனக்கு என்ன அதிகாரம் உள்ளது? பெற்ற தாயை ஒரு வார்த்தை கேட்காமல் அவள் மகனின் உயிரை பறித்துக் கொண்டாய் என்று என்ன அதிகாரம் உள்ளது? ஒரே சமயத்தில் தாயின் மடியையும் மனைவியின் மாங்கல்யத்தையும் ஏன் பறித்துக் கொண்டாய்? அதோடு அவன் குழந்தை இன்னும் பிறக்க கூட இல்லை. அதற்குள் அவன் தந்தையை பறித்துக் கொண்டாயே. அபிமன்யு என்ன பாவம் செய்தான்? ஒரு பாவமும் அறியாத பாலகன், அப்பாவி பிள்ளை, தன் தந்தையை விட துர்பாகியம் நிறைந்தவன். அபிமன்யுவோ 13 ஆண்டுகள் தான் தன் தந்தையை பார்க்க கூட முடியாமல் இருந்தான்.
ஆனால் அவன் மகனுக்கோ எப்போதும் பார்க்கவே முடியாமல் போய்விட்டது. பொறுமையாக இரு சுபத்ரா, பொறுமையாக இரு. பொறுமையாகவா? எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? என் மகனை என் வயிற்றில் வைத்து பத்திரமாக காப்பாற்றியவனை தந்தையான உங்களை நம்பி உங்கள் கையில் ஒப்படைத்தார். கௌரவர் போன்ற கொடியவர்களின் நடுவில் அவனை தனியாக விட்டுவிட்டு எங்கே சென்று விட்டீர்கள்? கொன்று விட்டீர்களே என் மகனை, கொன்று விட்டீர்களே. பூ போன்ற என் குழந்தையை தூசியில் தள்ளிவிட்டு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நீங்களும் ஒரு மாவீரனா? உங்கள் மானங்கள் பெற்ற மகனை கூட காப்பாற்ற முடியவில்லை. என் மகனை காப்பாற்றவில்லையே, சுபத்ரா, என் மகனை காப்பாற்றவில்லை. சுபத்ரா, இன்னும் எவ்வளவு காலம்தான் இப்படியே நீ அழப்போகின்றாய்? சத்தியத்தை புரிந்து கொள். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆம், ஒரு விஷயத்தை மட்டும் முழு நம்பிக்கையுடன் நான் கூறுகின்றேன். அபிமன்யுவின் இந்த பலியானது ஒருபோதும் வீணாகாது. சுபத்ரா, அபிமன்யுவை கௌரவர்கள் வதம் செய்து அதர்மத்தின் எல்லைக்கே போய்விட்டார்கள். செய்த அதர்மத்திற்காக ஒவ்வொருவரும் அதற்குரிய பலனை நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும். நாளை சூரியஸ்தமனத்திற்குள் பாவி ஜெயத்ரதனுடைய தலை இந்த யுத்தகளத்திலே நிச்சயம் உருளும். அதன் பின் ஒருவர் பின் ஒருவராக கௌரவர்கள் மடிந்து போவார்கள். சிருஷ்டிகள் அனைத்துமே சாட்சி. நான் சொல்வது நடக்கும் சுபத்ரா, நான் சொல்வதை நீ நம்பு. அவன் என் மகனை துடிக்க துடிக்க கொன்றான். அதனால் நான் அவன் மகனை கொன்றேன். அதுதான் நடந்தது. நான் என் மகனின் மரணத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது அர்ஜுனனும் இதே போல் துடிப்பான். ஆனால் உங்கள் இருவரின் போட்டிக்கிடையில் நான் ஒன்றுமில்லாமல் பாதிக்கப்படுகிறேனே. தங்களுக்கு ஒன்றும் நேராது, ஒன்றும் நேராது சிந்து அரசே. எதுவும் நடக்காது என்று தைரியமாக நம்மால் உட்கார்ந்திருக்க முடியாது. நாம் ஏதாவது உபாயம் செய்து சிந்து அரசை காப்பாற்றியாக வேண்டும். ஏதாவது செய்தாக வேண்டும். என்ன செய்து என்ன பயன்? நியாய அநியாயம் அதன் பலனை அடைந்தே தீரும். அதிலிருந்து ஒருவராலும் மீள முடியாது. அதனால் என் மரணம் நிச்சயம். இல்லை, உங்களை காப்பாற்ற ஒரு வழி இருக்கிறது. நாளை யுத்தகளத்தை விட்டு எங்காவது சென்று விடுங்கள். அர்ஜுனன் தன் சபதத்தில் சொல்லி இருக்கிறார், சிந்து அரசன் போர்க்களத்தை விட்டு சென்று விட்டால் நான் அவரை கொல்ல மாட்டேன் என்று. நீங்கள் சரியாக சொன்னீர்கள் கிருபாச்சாரியாரே. நானும் யுத்த பூமியை விட்டு செல்லத்தான் விரும்புகிறேன். சிந்து அரசரே, நீங்கள் ஏன் கோழை போல் பேசுகிறீர்கள்? யுத்த பூமியை விட்டு ஓடுவதால் நீங்கள் எங்கள் வீரத்தை அவமானப்படுத்துகிறீர்கள். மன்னித்து விடுங்கள் அங்கரசனே, இதில் அவமானம் என்ன இருக்கிறது? நீங்கள் ஆக்கப்பூர்வமாக யோசியுங்கள், அப்போது புரியும். நான் சொல்ல வந்தது, மகாராஜா ஜெயத்ரதன் யுத்த பூமியை விட்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் கோபம் கொண்ட அர்ஜுனன் வில்லிலிருந்து வரும் பானம் எத்தனை கௌரவர்களை யமலோகம் அனுப்பும் தெரியாது. அர்ஜுனனுடைய பானங்களை தடுக்கும் சக்தி என்னிடம் உள்ளது கிருபாச்சாரியரே. அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சக்தியை எல்லாம் மற்றொரு சமயம் காட்டுங்கள் அங்கரசனே. அர்ஜுனன் மட்டுமே மிகப்பெரிய சேனைக்கு சமானம். அதுவும் அவன் ஆணையிட்டால் தன் முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி அதை எப்படியாவது நிறைவேற்ற பார்ப்பான். அதனால் நாம் அவனை அவன் சபதத்தை நிறைவேற்ற விடாமல் செய்ய வேண்டும். எனக்கு எதுவும் புரியவில்லை.
குரு துரோணாச்சாரியரே, இது பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? யுவராஜா, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதில் கூறியே ஆக வேண்டும். ஆனால் நாளை நடக்கும் யுத்தத்தில் அர்ஜுனன் முதலில் ஆக்கிரமிப்பான். நாமோ காப்பாற்றிக் கொள்வதற்கு யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தத்தில் ஆக்கிரமிப்பவர்களே அதிக லாபம் அடைவார்கள். கௌரவர்களுக்கு தான் அதிக நஷ்டம் இருக்கும். தாங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீர்கள்? என்னை கேட்டால் சிந்து அரசன் யுத்தத்தை விட்டு விலகி இருப்பதே நன்மை. ஏனெனில் கோபத்தில் அர்ஜுனன் பாண்டவரின் அஸ்திர கூடத்திலிருந்து புறப்பட்ட சக்தி வாய்ந்த அஸ்திரமாக இருப்பான். குருதேவா, நமக்கு எப்படி பாண்டவர் சார்பில் அர்ஜுனன் பயங்கர அஸ்திரமாக இருப்பானோ அதுபோல அவர்களுக்கு நமது சார்பில் ஜெயத்ரதன் சக்தி வாய்ந்த அஸ்திரமாக இருப்பான். என்ன சொல்கிறீர்கள் மாமா? இங்கு சிந்துராஜனின் உயிர் சங்கடத்தில் உள்ளது. ஆனால் நீங்களோ அவனை கௌரவர்களின் பயங்கர அஸ்திரம் என்கிறீர்களே. நான் சரியாகத்தான் சொன்னேன். நாம் இந்த பயங்கர அஸ்திரத்தால் பாண்டவரின் பயங்கர அஸ்திரத்தை, அதாவது அர்ஜுனனை அழித்து விடலாம். அர்ஜுனனை அழித்து விடலாம்? மாமா அவர்களே, இது என்ன வலை வீசுகிறீர்கள் தாம்? மருகனே, நான் வலையைத்தான் வீசப் போகிறேன். அந்த வலையின் பெயர் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன்? சிந்து அரசன் ஜெயத்ரதன் தான் இப்போதுள்ள வலை. இதை நாம் யுத்தத்தில் வீசி யுத்தத்தையே வென்று விடலாம். மேலும் நீங்கள் இதன் மூலம் அந்த பாண்டவர்களை யுத்த பூமியை விட்டே ஓடச் செய்யலாம். ஜெயத்ரதனை வலையாக வீசி நாம் யுத்தத்தில் ஜெயிக்கலாம். அது எப்படி மாமா? எனக்கு உங்கள் யோசனை புரியவில்லை. பார் மருகனே, நன்றாக யோசித்துப் பார். இது உனக்கே நன்றாக தெரியும். அர்ஜுனன் இல்லாமல் பாண்டவர்கள் செயலிழந்து விடுவார்கள். அர்ஜுனனுக்கு மரணம் ஏற்பட்டால் பாண்டவர்கள் ஓடிவிடுவார்கள். சொல்வது சரிதானே? சேனாதிபதி, சொல்வது சரிதானே? நீங்கள் சொல்வது சரிதான் காந்தார அரசனே. பிறகு நீங்கள் வேகத்துடன் யுத்த களத்திற்கு சென்று வெற்றி பெறும் சக்தியை மாற்ற வேண்டியதுதானே? ஒரே ஒரு நாள் மட்டும் நம்மால் சிந்து அரசனை காக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். நிச்சயமாக முடியும். பிறகு நாம் எல்லோரும் சேர்ந்து சபதம் எடுத்துக் கொள்ளலாம். நாம் நம் உயிரை கொடுத்தாவது அந்த அர்ஜுனனை சிந்து அரசனின் பக்கம் நெருங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அர்ஜுனன் தன் சபதத்தின்படி தானே தீயை வளர்த்து தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வான். பலே மாமா, பலே! என்ன ஒரு அருமையான யோசனை. பிறகு யாருக்கும் யுத்தம் செய்ய தைரியம் இருக்காது. பலே மாமா, பலே! வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து யுவராஜன் முன்னால் சபதம் செய்வோம். வாருங்கள், ராமர்களே. நாங்கள் கௌரவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சபதத்தை செய்கிறோம். நாளை சூரிய அஸ்தமனம் ஆகும் வரை எந்த சூழ்நிலையிலும் சிந்து அரசன் ஜெயத்ரதன் உயிரை காப்போம். நாங்கள் அனைவரும் காப்போம் என்று சபதம் செய்கிறோம்.